வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 7 முத்திரைகளை குறித்து ஒரு பார்வையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 முத்திரைகள் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை முடிந்ததுக்கு பிறகு பாதி 3.5 வருஷம் உபத்திரவ காலத்தை குறிக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகைக்கு பிறகு இந்த பூமியில் 7 வருட உபத்திரவ காலம் இருக்கும். அந்த 7 வருடத்தில் முதல் பாதி 3 வருஷத்தில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்தும் முதல் பாதி 3 வருஷத்தில் இருக்கக்கூடிய உபத்திரவத்தை குறித்தும் தான் இந்த 7 முத்திரைகள் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 முத்திரைகளை யார் உடைக்கிறார்னா ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு ஜெயம் பெற்றிருக்கிறார். அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். இந்த 7 முத்திரைகளை எதுக்கு ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கணும்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் கண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் தான் சிங்காசனத்தில் இங்கே வீற்றிருக்கிறார். அவருடைய வலதுகரத்தில் தான் 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் இருக்குது. இந்த முத்திரைகளை உடைச்சா தான் அந்த புஸ்தகத்தை திறக்க முடியும், அந்த புஸ்தகத்தை திறந்து பார்க்க முடியும், அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குன்றதை வாசிக்க முடியும். ஆனால் அந்த புஸ்தகத்தை திறந்து பார்க்கவும் வாசிக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் யாருமே பாத்திரவானாக காணப்படாததை குறித்து யோவான் அப்போஸ்தலன் அழுததாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பந்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மூப்பர்களில் ஒருவன் இந்த யோவான் அப்போஸ்தலனை நோக்கி, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார், அதனால் நீ அழாத அப்படின்னு சொல்றத இந்த வசனத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் தான் ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துக்கு முன்பாக 4 ஜீவன்களுக்கு முன்பாக 7 கொம்புகளோடு 7 கண்களை உடையவராக அவர் இருக்கிறத நம்மால் அந்த அடுத்த வசனத்தில் காண முடிகிறது. ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருடைய வலதுகரத்தில் புஸ்தகத்தை வாங்குறாரு. அந்த புஸ்தகத்தை எதுக்கு வாங்குறாரு? அதன் முத்திரைகளை உடைத்து அந்த புஸ்தகத்தை திறந்து பார்த்து அதை வாசிக்கக்கூடிய ஜெயம் அவருக்கு இருக்குது. அதைத்தான் அவர் அந்த புஸ்தகத்தை வாங்கின உடனே வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 24 மூப்பர்களும் சுரமண்டலத்தையும் தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து, தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏன்னா நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களில் பாஷைக்காரர்களின் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை அங்கே பாடுறாங்க. இவங்க பாடினதுக்கப்புறம் இந்த 4 ஜீவன்கள் 24 மூப்பர்களை சூழ்ந்திருந்தாங்களா அநேக தூதர் கூட்டங்கள். இந்த தூதர் கூட்டமும் அவரை துதிக்கிறாங்க. அவங்க 1000 10,000 இருக்கிறாங்க. அவங்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார் என்று அவங்களும் சொல்கிறாங்க. வானத்திலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவரும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் எல்லா வஸ்துக்களும் சிங்காசனத்திலுமே வீட்டிருக்கிறக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் சதா காலங்களில் செலுத்துகிறதை நாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, 7 முத்திரைகள் என்பது பிதாவின் வலதுகரத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகத்தில் தான் அந்த 7 முத்திரைகள் இருக்கிறது. அந்த 7 முத்திரைகளால் தான் அந்த புஸ்தகம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரையை உடைச்சா தான் அந்த புஸ்தகத்தை திறந்து பார்க்க முடியும், அதில் என்ன எழுதியிருக்குன்றதை படிக்க முடியும். ஆனால் எல்லாரும் அந்த புஸ்தகத்தை திறக்க முடியாது, எல்லாரும் அந்த முத்திரையை உடைக்க முடியாது. அந்த புஸ்தகத்தை திறக்கவும் முத்திரையை உடைக்கிறதுக்கும் ஆட்டுக்குட்டியானவர் மட்டும்தான் அதுக்கு பாத்திரர். அவர் தான் ஜெயம் பெற்றிருக்கிறார். ஏன்னா அவர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜாதிகளிலும் ஜனங்களிலும் நம்மை தேவனுக்கென்று அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டிருக்கிறபடினாலே அவர் ஜெயம் பெற்றிருக்கிறார் என்று 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம் 8-9 சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் இந்த 7 முத்திரைகளை குறித்து முதல்ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சின்ன விஷயம். உங்களுக்கு புரிகிறதுக்காக இன்னொரு முறை சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவராகிய பிதாவாகிய தேவன் தம்முடைய வலதுகரத்தில் ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். அந்த புஸ்தகம் தான் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கு. அந்த முத்திரைகளை உடைக்கிறதுக்கு வானத்திலையும் பூமியிலையும்
யாருக்கும் அதிகாரம் கிடையாது. வானத்திலையும் பூமியிலும் அதற்கு யாருமே பாத்திரன் அல்ல. அதை கண்டுதான் யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் அவர் அழுகிறத பார்க்கிறோம். அப்போது 5ஆம் வசனத்தில் யோவான் அப்போஸ்தலனை நோக்கி மூப்பர்களில் ஒருவர் என்ன சொல்கிறாரு, இந்த புஸ்தகத்தை பிதாவுடைய கரத்தில் வாங்கி அதன் முத்திரைகளை உடைக்கவும் அதை திறந்து பார்க்கவும் ஆட்டுக்குட்டியானவர் தான் ஜெயம் பெற்றிருக்கிறாரு. அவர் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமாய் இருக்கிறாரு, அவர் ஜெயம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னு ஆபிரகாம் யோவான் அப்போஸ்தலனுக்கு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வசனத்தில் சிங்காசனத்துக்கு மத்தியில் ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்ணுறாரு, பிதாவின் வலது கரத்தில் அந்த புஸ்தகத்தை வாங்குறாரு. அப்படி வாங்கின உடனே இந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும், யார் இந்த 24 மூப்பர்கள்? 24 மூப்பர்கள் என்பது மனசாட்சி கால பரிசுத்தவான்கள், 4 ஜீவன்கள் என்பது நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள். இந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் ஆபிரகாம் சொன்னார்ல, ஆட்டுக்குட்டியானவர் தான் முத்திரைகளை உடைக்கிறதுக்கு ஜெயம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னு அவர் சொன்னதை இவங்களும் ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் சொன்னதற்கு இவர்களும் இசைவாக இந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் நீர் பாத்திரராக இருக்கிறீர். ஏன்னா நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீரே, அதனால் நீர் பாத்திரவானாக இருக்கிறீர் என்று இவங்க புதிய பாட்டை கடவுளுக்கு முன்னாடி பாடி மகிமைப்படுத்துகிறாங்க, ஆட்டுக்குட்டியானவரை மகிமைப்படுத்துகிறாங்க. 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று ஆட்டுக்குட்டியானவருக்கு புதிய பாட்டை இவங்க பாடுறாங்க. அப்போ பாருங்கள், இயேசு புஸ்தகத்தை பிதாட்டை வாங்கின உடனே இந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீரே என்று சொல்லி புதிய பாட்டை பாடி அவரை மகிமைப்படுத்துகிறாங்க. இவங்க மகிமைப்படுத்தின அந்த நேரத்திலேயே மகா சத்தமிட்டு 1000-10,000 தூதர்களும் அவர்களும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் ஞானமும் பலமும் மகிமையும் நீர் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறீர் என்று அவர்களும் மகிமைப்படுத்துகிறாங்க. இந்த 2 கூட்டத்தாரை யாரை மகிமைப்படுத்துகிறாங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவர் தான் மகிமைப்படுத்துகிறாங்க. அதற்கப்புறம் வரக்கூடிய 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கக்கூடிய சகல சிருஷ்டிகளும் இப்போ மகிமைப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த சகல சிருஷ்டிகள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனையும் மகிமைப்படுத்துகிறாங்க, ஆட்டுக்குட்டியானவரையும் மகிமைப்படுத்துகிறாங்க. ஆனால் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் ஆட்டுக்குட்டியானவர் தான் மகிமைப்படுத்துகிறாங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீரே என்று சொல்லி ஆட்டுக்குட்டியானவரை மகிமைப்படுத்துகிறாங்க. அதற்கு ஏற்றவாறு 1000-10,000 தூதர்களும் ஆட்டுக்குட்டியானவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறாங்க. அதற்கு பிறகு இந்த 3வது கூட்டமாகிய வானத்திலும் பூமியின் கீழ் இருக்கக்கூடிய சகல சிருஷ்டிகளும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அதில் இருக்கக்கூடிய சகல வஸ்துக்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கக்கூடிய பிதாவாகி தேவனையும் மகிமைப்படுத்துகிறாங்க, ஆட்டுக்குட்டியானவரை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்படி மகிமைப்படுத்தின உடனே இந்த 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆமேன் அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கு ஏற்றவாறு சதா காலையில் உயிரோடு இருக்கிறவரை இவர்கள் தொழுது கொண்டார்கள். அப்போ இவங்க அதை ஏற்றுக்கொண்டு 24 மூப்பர்களும் 4 ஜீவன்கள் அதை ஏற்றுக்கொண்டு அப்போவும் இவங்க சதா காலையில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள், இயேசு கிறிஸ்துவை தான் தொழுது கொள்கிறார்கள். உங்களுக்கு புரிகிறதுக்காக இன்னொரு முறை சொல்கிறேன். ஆட்டுக்குட்டியானவர் பிதாவின் வலது கரத்தில் அந்த புஸ்தகத்தை வாங்கின உடனே 3 கூட்டம் அவரை மகிமைப்படுத்துகிறது. முதல் கூட்டம் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் புதுப்பாட்டை பாடி அவரை மகிமைப்படுத்துகிறார். ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் நீர் பாத்திரவான் அப்படின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறாங்க. ஏன்னா நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் ஜாதிகளிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டபடினாலே அதற்கு நீர் பாத்திரவான் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறாங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீரே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறாங்க. நாங்கள் பூமியிலே அரசாளுவோம், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீரே என்று சொல்லி புதுப்பாட்டை பாடி ஆட்டுக்குட்டியானவர் மகிமைப்படுத்துகிறாங்க. 2வது கூட்டம் இந்த 24 மூப்பர்களின் 4 ஜீவன்கள் சூழ்ந்திருந்தாங்க, 1000-10,000 தேவதூதர்கள் கூட்டம். இந்த தேவதூதர்கள் கூட்டமும் ஆட்டுக்குட்டியானவருக்கு அவங்க மகிமையை கொண்டு வராங்க. அவங்க எப்படி மகிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா,
வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மகா சத்தமிட்டு மகிமைப்படுத்துகிறாங்களாம். ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறீர் என்று சொல்லி அவர்களும் மகிமைப்படுத்துகிறாங்க. 7 விஷயம் சொல்கிறாங்க. வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம், பலம், கனம், மகிமை, ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி மகிமைப்படுத்துகிறாங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் 3வது கூட்டம், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கக்கூடிய சிருஷ்டிகள் எல்லாரும், சமுத்திரத்தில் உள்ளவைகள் யாவும், அதில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அங்கே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் மகிமை செலுத்துறாங்க. சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு மகிமை செலுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி மகிமைப்படுத்தின 2 கூட்டம் இருக்காங்களே, 24 முப்பர்கள் 4 ஜீவன்கள் 1000 10,000 தேவதூதர் கூட்டங்க. இவங்க ஆட்டுக்குட்டியானவரை தான் மகிமைப்படுத்துறாங்க. ஆனால் இந்த 3வது கூட்டமாகிய சகல சிருஷ்டிகள் இருக்கிறாங்களா வானத்திலும் பூமியிலும், இவங்க சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனுக்கும் மகிமை கொடுக்குறாங்க, ஆட்டுக்குட்டியானவருக்கும் மகிமை செலுத்துறாங்க. இப்படி இந்த 3வது கூட்டமாகிய சர்வ சிருஷ்டிகள் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் மகிமை செலுத்தும் பொழுது 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் மறுபடியும் வணக்கமாக விழுந்து சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை தான் அவங்க தொழுது கொள்றாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது புரிந்து கொள்வது நமக்கு ரொம்ப அவசியம். இப்போ உங்களுக்கு அந்த 7 முத்திரைன்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவனுடைய வலது கரத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகத்தில் இருக்கக்கூடியது தான் அந்த 7 முத்திரை. அந்த முத்திரைகளை தான் ஆட்டுக்குட்டியானவராகி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடைக்க ஜெயம் பெற்றிருக்கிறார். அந்த முத்திரைகளை தான் இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடைக்கிறத நாம் படிக்கலாம். ஒவ்வொரு முத்திரையும் அவர் உடைக்கும் பொழுது என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது என்பதை குறித்து தான் இந்த 6ஆம் அதிகாரத்திலேருந்து 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. முதல் முத்திரையை 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் உடைக்கிறார். அப்போது ஒரு வெள்ளை குதிரையை யோவான் அப்போஸ்தலன் பார்க்குறார். அந்த வெள்ளை குதிரையின் மேலே ஏறி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், வில்ல பிடிச்சிருக்கிறான், ஆனால் அம்பு கிடையாது. வில்ல பிடிச்சிருக்கிறான், ஆனால் அம்பு கிடையாது. வெள்ளை குதிரை மேலே ஏறி இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிடக்கூடாது, அந்தி கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வரும்பொழுது அவரோடு கூட நாமும் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி வருவோம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரைகளின் மேலே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக வரும்பொழுது அவருடைய மனவாட்டி கூட்டமும் பின்னாடி வெள்ளை குதிரைகளின் மேல் வராங்க. அது அர்மேகதோன் யுத்தம். இங்கே வெள்ளை குதிரையின் மேலே ஒருத்தன் ஏறி இருக்கிறானே, வில்ல பிடிச்சிருக்கிறானே, அம்பு இல்லையே, இவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்ல, இவன் அந்தி கிறிஸ்து. அவன் எப்படி இருப்பான், ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான்னு இந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளை குதிரையின் மேலே ஏறி இருக்கிறான் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை போல தன்னை காண்பித்துக் கொள்றானா, கிறிஸ்துவை போலவே அந்தி கிறிஸ்து தன்னை காண்பித்துக் கொள்றானா, அவன் வஞ்சகன். அதான் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறான்னா அவன் வஞ்சகன். இப்போ வெள்ளை குதிரைக்கு அர்த்தம் என்னது, வஞ்சகன். 3ஆம் வசனத்தில் 2ஆம் முத்திரையை ஆட்டுக்குட்டியானவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடைக்கும் பொழுது இந்த 2ஆம் ஜீவன் என்ன பண்ணுற, 4 ஜீவன் இருக்குல்ல, அதில் முதல் ஜீவன் தான் முதல் முத்திரையை உடைக்கும் பொழுது நீ வந்து பாருன்னு சொல்லுது. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை உடைக்கும் பொழுது 4 ஜீவனில் ஒரு ஜீவன் என்ன பண்ணுது, நீ வந்து பாருன்னு யோவான் அப்போஸ்தலன் சொல்லுது. அப்போ யோவான் அப்போஸ்தலன் பார்க்கும்போது வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கக்கூடிய ஒரு அந்தி கிறிஸ்துவை காண்கிறான். அவன் வில்ல பிடிச்சிருக்கிறான், அதில் அம்பு இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் 2வது முத்திரையை உடைக்கும் பொழுது 4 ஜீவன்களில் 2ஆம் ஜீவன் என்ன பண்ணுது, நீ வந்து பாருன்னு சொல்லுது. அப்போது சிவப்பான ஒரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. முதல்ல வெள்ளை குதிரை, 2வது சிவப்பு குதிரை. வெள்ளை குதிரை என்பது வஞ்சகன்னு சொன்னேன். சிவப்பு குதிரை என்பது, சிவப்பு என்பது சர்வாதிகாரத்தை குறிக்கும். இந்த சிவப்பு குதிரையும் அந்தி கிறிஸ்து, இது சர்வாதிகாரத்தை குறிக்கும். இந்த அந்தி கிறிஸ்து அவன் வஞ்சகம் நிறைந்தவனாக இருப்பான் முதல்ல. 2வது அவன் சர்வாதிகாரம் நிறைந்தவனாக இருப்பான். அவன் சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடுவான். அதற்கு அவன் அதிகாரம் பெற்றிருக்கிறான். அதற்குரிய பட்டயமும் அவனிடத்தில் இருக்கிறதாக இந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். இதற்கு பிறகு 4 ஜீவனில் 3வது ஜீவன் வந்து
யோவான் அப்போஸ்தலனை நீ வந்து பாரு அப்படின்னு ஆட்டுக்குட்டியான ஒரு 3வது முத்திரையை உடைக்கும் பொழுது சொல்லுது. அப்போ 3வது முத்திரையை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கும் பொழுது கருப்பு குதிரையை யோவான் அப்போஸ்தலன் காண்கிறார். அந்த கருப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் தராச கையில் வச்சிருக்கிறான். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை, எண்ணெயும் திராட்சரசத்தை சேதப்படுத்தாதே என்ற சத்தத்தை 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து யோவான் அப்போஸ்தலன் கேட்டிருக்கிறார். அப்போ இந்த 3வது முத்திரையை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கும் பொழுது யோவான் அப்போஸ்தலன் கருப்பு குதிரையை காண்கிறார். கருப்பு என்பது பஞ்சத்தை குறிக்கும். இந்த கருப்பு குதிரையில் ஏறி இருக்கிறவனும் அந்தி கிறிஸ்து தான். கருப்பு என்பது பஞ்சத்தை குறிக்கும். வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் அந்தி கிறிஸ்து, சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனும் அந்தி கிறிஸ்து, கருப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனும் அந்தி கிறிஸ்து. அவன் முதல்ல வஞ்சகம் நிறைந்தவனாக இருப்பான், 2வது சர்வாதிகாரியாக இருப்பான், 3வது பஞ்சத்தை கொண்டு வரக்கூடியவனாக இருப்பான், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்துகிறவனாக இருப்பான். அடுத்து நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 4ஆம் முத்திரையை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கிறார். அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் முத்திரையை உடைக்கிறார். பிதாவின் வலதுகரத்தில் ஒரு புஸ்தகம் இருக்குல்ல, வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம் 1 அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய 4வது முத்திரை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கும்போது 4 ஜீவன்களில் 4ஆம் ஜீவன் வந்து நீ வந்து பாரு அப்படின்னு யோவான் அப்போஸ்தலனுக்கு சொல்லுது. அந்த சத்தத்தை யோவான் அப்போஸ்தலன் கேட்குறார். அப்போது ஒரு மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை யோவான் அப்போஸ்தலன் காண்கிறாரு. அந்த குதிரையின் மேலே ஏறி இருக்கிறவனுக்கு என்ன பேர்னா மரணம் என்று பெயர். அந்த குதிரையின் மேல் ஏறி இருந்தவனுக்கு என்ன பேர்னா மரணம். பாதெல்லாம் அவன் பின்னாடி சென்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அந்த மங்கின நிறமும் முள்ள குதிரையில் ஏறி இருக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மங்கின நிறமுள்ள குதிரையில் ஏறி இருக்கிறவனும் அந்தி கிறிஸ்து தான். அப்போ இந்த முதல் 4 முத்திரைகளை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கும் பொழுது 4 ஜீவன்களை வந்து பார்னு யோவான் அப்போஸ்தலனிடத்தில் சொல்லும் பொழுது அவர் பார்க்கும் பொழுது ஆவியில் ஒவ்வொரு குதிரையின் மேலே ஏறி இருக்கிறவன் ஒவ்வொரு விதமாக காட்சி அளிக்கிறான். வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் வெள்ளை பிடிச்சிருக்கிறான், அம்பில்லை. சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படிக்கான பட்டயத்தை வச்சிருக்கிறான். கருப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் தராசை தன் கையில் பிடிச்சிருக்கிறான். எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தக்கூடிய இடத்துல அவன் இருக்கிறான். அதான் 4 ஜீவன்களில் இருந்து சத்தம் கேட்குது, எண்ணெயும் திராட்சரசத்தை சேதப்படுத்தாது. 4ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது மங்கின நிறமுள்ள குதிரையில் ஏறி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் துஷ்ட மிருகங்களினாலும் கொலை செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறான். அவனுக்கு பேர் மரணம். பாதலாம் அவன் பின்பாக சென்றது. இந்த 4 குதிரைகளில் ஏறி இருக்கிறவனும் அந்தி கிறிஸ்து தான். அப்போ முதல்ல வெள்ளை குதிரை வஞ்சகன், சிவப்பு குதிரை சர்வாதிகாரி, கருப்பு குதிரை பஞ்சம், மங்கின நிறமுள்ள குதிரை கொலை செய்பவன், எல்லாரையும் கொலை செய்பவன் என்று 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த அந்தி கிறிஸ்துக்கு ஒரு முழுமையான பேர் வைப்போம். வஞ்சக சர்வாதிகாரி, பஞ்சத்தினால் கொல்பவன். அவனுக்கு பேர் என்னது? வஞ்சக சர்வாதிகாரி, பஞ்சத்தினால் கொல்பவன். இந்த 4 குதிரையில் ஏறி இருக்கிறவனும் அந்தி கிறிஸ்து தான். இது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பின்பாக நடக்க போகிற உபத்திரவ காலத்தை தான் குறிக்கும். 5ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது என்ன நடக்கு அப்படின்னா, 5ஆம் முத்திரையை உடைக்கும் போது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே யோவான் அப்போஸ்தலன் காண்கிறாரு. அவர்கள் பரிசுத்தம் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து அதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யணும் பழிவாங்கலும் இருப்பேன் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்போது ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டதுன்னு 11ஆம் வசனத்தில் நம்மளால் படிக்க முடியும். அப்படி அவங்க பழிவாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன பதில் வார்த்தை சொல்லப்படுகிறதுனா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாறணும், ஏன்னா உங்களை போலவே ஒரு கூட்டம் இரத்த சாட்சிகளாக மறிக்க போகிறாங்க, அவங்க உங்களுடைய உடன் பணிவிடைக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். யாரை குறித்து அவர்களுக்கு அப்படி சொல்லப்படுகிறது என்றால், ரகசியவர்களை கைவிடப்பட்டாங்க பார்த்தீங்களா, அந்த கூட்டம் இப்போ இந்த உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாக மறிக்க போகிறாங்க. அவங்க மறித்ததுக்கப்புறம் மொத்தமாக நான் பழி வாங்கிடுறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அந்த தேவ வசனத்தினத்தும் கொல்லப்பட்டவர்கள் என்பது ஆபேல் டு யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைக்கு முன்பாக, உலகம் தோன்றினது முதல் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைக்கு முன்பாக மரித்த எல்லா இரத்த சாட்சிகளும் அவங்க தேவ வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள்.
இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைக்கு பிறகு 2ஆம் வருகை வரைக்கும் மரித்த இரத்த சாட்சிகள் கூட்டம்தான் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள். அவங்க இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள். அவர்களும் பழிவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 6000 வருட கால இரத்த சாட்சிகளும் எது வரைக்கும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று கடவுளை பார்த்து கேட்கும் பொழுது, உங்களை போல் மறிக்க போகிற உடன்படிவினைக்காரராகிய உங்கள் சகோதரர்கள் மறிக்கிற வரைக்கும் நீங்கள் இளைப்பாருங்கன்னு தான் அவங்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த 5ஆம் முத்திரையை உடைத்ததுக்கு பிறகு இந்த உபத்திரவ கால இரத்த சாட்சிகள் அவங்க மறிச்சிடுறாங்க. இந்த கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட்டவங்க உண்மையாக இருந்து பொறுமையாக இருந்து ரொம்ப உபத்திரப்பட்டு அந்திகிறிஸ்துவின் முத்திரை தரித்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாக இருந்து இரத்த சாட்சியாக மறித்தவங்க தான் இந்த உபத்திரவ கால இரத்த சாட்சிகள். அவங்களும் இந்த 5ஆம் முத்திரையை உடைச்சி கொஞ்சம் காலத்துக்குள்ளே அவங்களும் மறிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் வசனத்தில் 6ஆம் முத்திரையை உடைக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த 6ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது இந்த 13 வருஷம் உபத்திரவ காலம் முடிகிறது. இரத்த சாட்சிகளை மறிச்சிட்டாங்க. இப்போ உபத்திரவ காலம் முடிகிறது. இந்த 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்தை நீங்கள் படிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27, 28 இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை குறித்து அங்கே நாம் பார்க்கலாம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கும், இப்படியே மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று மத்தேயு 24, 27, 28 நம்மளால் படிக்க முடிகிறது. அந்நாட்களில் உபத்திரம் முடிந்த உடனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கல, இது 13 வருஷம் உபத்திரவம் முடிந்த உடனே இரத்த சாட்சிகளாக மறிச்சிட்டாங்க. இரத்த சாட்சிகளுடைய உபத்திரவம் முடிஞ்சிருச்சு, கைவிடப்பட்டவருடைய உபத்திரவம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பூமியில் நடக்க போகுது, அப்போ சூரியனில் என்ன நடக்க போகுது, வானத்தில் என்ன நடக்க போகுதுன்றது தான் இந்த 29ஆம் வசனம். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாருடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது. பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இங்கே பூமியில் இருக்கக்கூடிய சகல கோத்திரத்தார் என்பது இஸ்ரவேல் வம்சத்தார், 12 கோத்திரத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 8 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா கோத்திரத்துக்கு 12,000 பேர், ஆக 1,44,000 பேர். 12 கோத்திரத்தில் 12,000 பேர், 12 × 12 1,44,000 பேர் முத்திரை போடப்படுறாங்க. அவங்க தான் பூமியின் சகல கோத்திரத்தை, அவங்க தான் அழுது புலம்புவாங்க. அப்போ இந்த உபத்திரவம் முடிந்த உடனே 13 வருஷம் கைவிடப்பட்ட இரத்த சாட்சிகளுடைய உபத்திரவம் முடிந்த உடனே இந்த 12 கோத்திரத்தாருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். 13 வருஷம் முடிஞ்ச உடனே அப்போ அவர் மேகங்கள் மேல் வந்திருக்கிறதை கண்டு இவங்க அழுது புலம்புவாங்க. அவர் எப்படி வருவார்னா, வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் அவர் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறத பார்த்து இந்த பூமியில் இருக்கிற சகல கோத்திரத்தாராகி இஸ்ரவேல் வம்சத்தார் கண்டு புலம்புவாங்க. ரகசியவர்களே இயேசு வந்து போயிட்டாரு, பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அதுக்கு பிறகு 7 வருடம் உபத்திரவ காலம், அதில் 13 வருடம் உபத்திரவ காலம், அடுத்த 13 வருடம் மகா உபத்திரவ காலம். இந்த 13 வருடம் உபத்திரவ காலத்தை குறிக்கக்கூடியதான் இந்த 7 முத்திரை. அந்த 7 முத்திரையில் 5ஆவது முத்திரை உடஞ்சி கொஞ்ச காலகட்டத்தில் இந்த இரத்த சாட்சிகள் மறிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 6ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறது. 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்டதுக்கு பிறகு தான் உபத்திரவம் முடிந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29, 30 என்ன நடக்குது, 6ஆம் முத்திரையை உடைந்ததுக்கப்புறம் என்ன நடக்கிறதோ அதைத்தான் இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29, 30 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அங்கே மத்தேயு 24, 29, 30 என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே கரெக்டாக வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15, 16 வசனத்துலையும் சொல்லப்பட்டிருக்கும். இந்த வெளிப்படுத்தின 6:12 6ஆம் முத்திரையை அவர் உடைக்கும் பொழுது அதே போல் பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல் மாறினது, சந்திரன் ரத்தம் போல் மாறிடுச்சு. அப்படியே பூமியில் என்னென்னலாம் நடக்குது, நட்சத்திரங்கள் எப்படி விழுது, எப்படி எல்லாரும் பயப்படுறாங்க, பூமியின் ராஜாக்கள் எப்படி பயப்படுறாங்க, பெரியோர் சிறியோர் எப்படி பயப்படுறாங்கன்றதெல்லாம் இந்த 6ஆம் முத்திரை உடைஞ்சதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குதுன்றது வெளிப்படுத்தின விஷயத்தில் தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் 7ஆம் முத்திரை உடைக்க போகிறதுக்கு முன்பதாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் பதிவிடப்பட்டிருக்கிறது.
7ஆம் முத்திரை எங்கே உடைக்கப்படுது? இதோட வெளிப்படுத்தின 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உடைக்கப்படுது. ஆனால் 6ஆம் முத்திரை உடைந்த பிறகு உபத்திரவம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. உபத்திரவம் 6ஆம் முத்திரையை உடைக்க பொழுது உபத்திரவம் முடிஞ்சிருது. உபத்திரவம் முடிஞ்ச அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக வருகிறார். இந்த இரத்த சாட்சிகளை கூட்டி சேர்க்கிறதுக்கு தூதர்களை அனுப்புவார். இந்த இஸ்ரவேல் வம்சத்தாரை முத்திரை போடுகிறதுக்கு தூதர்களை அனுப்புகிறார். இந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? இரத்த சாட்சிகளை கூட்டி சேர்ப்பாங்க. அதே தூதர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கோத்திரத்துக்கு 12,000 பேராக முத்திரை போடுவாங்க. முத்திரை போட்டாச்சுன்னா அடுத்த 13 வருஷத்துல இந்த உலகத்தில் ஆண்டவர் மூலமாக உண்டாக போகிற பயங்கரங்களுக்கு இவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். நியாய தீர்ப்புகளுக்கு இவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அப்படி தப்பித்துக் கொள்றதுக்காகத்தான் இவர்கள் மேலே முத்திரை போடப்படுகிறது. அப்படி தப்பித்து முத்திரை போடப்பட்ட இந்த 1,44,000 அப்படியே 1000 வருட அரசாட்சிக்கு வருவாங்க. அடுத்த 13 வருஷமாகிய மகா உபத்திரவ காலம் முடிந்து 1000 வருட அரசாட்சிக்குள்ள அவங்க கடந்து வருவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த 7ஆம் முத்திரை உடைக்க போறதுக்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 1,44,000 பேர் முத்திரை போடப்படுறது தான் 7ஆம் அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலையும் 7ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தை இந்த மத்திய 24ஆம் அதிகாரத்தில் ஒரே அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் மத்திய 24ஆம் அதிகாரம் ஒரே அதிகாரத்தில் அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 7ஆம் முத்திரையை 7ஆம் முத்திரையை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் 7ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே ஒரு 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாகிறது. அந்த அமைதலுக்கு என்ன தெரியுமா காரணம்? இனிமேல் யாருக்கும் இரக்கம் கிடையாது, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு தான் அப்படின்றது தான் அந்த அமைதலுக்கு காரணம். இன்னொன்று, தேவன் தம்முடைய ஜனங்களை தாம் சிருஷ்டித்த ஜனங்களை நியாயந்திருக்கக்கூடாது என்பதற்காக எவ்வளவோ அவர்களுக்கு இறங்கினார். அவர் நீடிய பொறுமையாக இருந்தார். அவருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள்னு பேதுரு சொல்கிறார்ல, அவர் நீடிய பொறுமையாக இருந்தும் கூட அவருடைய பொறுமையை மக்கள் அசட்டை பண்ணிட்டாங்களே. அப்போ நாம் உண்டாக்கின ஜனத்தை நாம் தான் அழிக்கணுமா அப்படின்ற இடத்துல கடவுள் அமைதலாக இருக்கிறார். அந்த அமைதலுக்கு பிறகு பெரிய நியாய தீர்ப்பு இருக்கிறது. தான் உண்டாக்கின ஜனங்களை எப்படி நான் அழிக்கிறது என்கிற இடத்துல கடவுளுக்கு இருந்த அந்த துக்கமும் கோபமும் தான் அந்த 1/2 மணி நேரம் அமைதல். அப்போ இந்த 7ஆம் முத்திரையை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கும்பொழுது அடுத்த 13 வருஷமாகிய மகா உபத்திரவ காலம் தொடங்குகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். முதல் 6 முத்திரைகளை உடைக்கும் பொழுது 13 வருஷம் உபத்திரவ காலம் முடிகிறது. 7ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது அடுத்த 13 வருஷமாகிய மகா உபத்திரவ காலம் தொடங்குகிறது. அந்த இடத்துல யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. 1,44,000 இஸ்ரவேல் ஜனங்க தான் அவங்க பாதுகாக்கப்பட்டு 1000 வருட அரசாட்சிக்குள்ளே போவாங்க. ஒரே ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஏனோக்கும் எலியாவும் அங்கே நியாய தீர்ப்பை கொண்டு வரும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இந்த அடுத்த 13 வருஷத்தில் ஏனோக்கும் எலியாவும் வந்து அவங்க தான் 2 சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏனோக்கும் எலியாவும் வந்து அவங்க தங்களுடைய சாட்சிகளை சொல்லி முடித்து இந்த அந்தி கிறிஸ்துவால் கொல்லப்படுவாங்க. அப்படி கொல்லப்பட்டு அவங்களுடைய உடல்கள் மகா நகரமாகி எருசலேமிலே அவருடைய உடல்கள் கிடைக்கும். அந்த நாட்கள் எருசலேம் எப்படி இருக்குன்னா சோதோம் கோமரா போல் இருக்குமா. அந்த நகரம் சோதோம் என்று எகிப்து என்று ஞானார்த்தமாய் சொல்லப்படும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 3.5 நாளுக்கு பிறகு இவங்க ஆவி உயிர்த்திட்டோம். இயேசு 3 நாளுக்கு பிறகு உயிர்த்திருந்தார். ஆனால் இந்த ஏனோக்கு எலியாவுடைய ஆவி 3.5 நாளுக்கு பிறகு உயிர்த்திட்டோம். அப்போ என்ன ஆகும்னா 3.5 நாளுக்கு பிறகு இவங்க ஆவி உயிர்த்து இவங்க வானத்துக்கு ஏறி போகும் பொழுது பூமி அந்த நேரத்தில் மிகவும் அதிர்ந்து போகும். அப்போ 10ல் 1 பங்கு எருசலேம் நகரம் இடிந்து விழும். அப்போ 7,000 பேர் பூமி அதிர்ச்சினால அழிஞ்சு போகிறாங்க. அதில் மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த ஒரு கூட்டம் அப்படியே 1000 வருட அரசாட்சிக்கு வரும். கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்தினதுக்காகவே இந்த கூட்டம் காக்கப்பட்டு இவங்களும் 1000 வருட அரசாட்சிக்கு வராங்க. அதனால் இந்த 7 வருட உபத்திரவ காலம் என்பது ரகசிய வருகைக்கு பின்னாடி நடக்க போகிற ஒரு சம்பவம். அதில் 13 வருட உபத்திரவ காலத்தை குறித்து தான் 7 முத்திரைகளாக
வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். 6 முத்திரைகள் முதல்ல உடையும் பொழுது பாதி 3 வருஷ உபத்திரவ காலம் முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 8:1 சொல்லப்பட்டிருக்கிற 7ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது அடுத்த பாதி 3 வருஷமாகிய மகா உபத்திரவ காலம் தொடங்கி விடுகிறது. இந்த மகா உபத்திரவ காலத்தில் இந்த 1,44,000 இஸ்ரவேல் ஜனங்க தான் முத்திரை போடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு 1000 வருட அரசாட்சிக்குள்ளே போவாங்க. வேறு யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இந்த அடுத்த பாதி 3 வருஷமாகிய மகா உபத்திரவ காலத்தில் தான் ஏனோக்கும் எலியாவும் தங்கள் சாட்சிகளை சொல்லி முடித்த உடனே மரித்து 3 நாளுக்கு பிறகு உயிர்த்து அவங்க வானத்துக்கு ஏறி போகும் பொழுது பூமி அதிர்ந்து போகிறது. அந்த நேரத்தில் எருசலேம் நகரம் 10 ஒரு பங்கு இடிந்து விழுகிறது. அந்த நேரத்தில் மீதியானவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அந்த கூட்டம் 1000 வருட அரசாட்சிக்குள்ளே போகிறாங்களே தவிர்த்து மற்ற யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. எல்லாம் நியாயந்தீர்க்கப்படுவாங்க. அதுதான் இந்த 7ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாக்குறதுனா ஜட்ஜ்மெண்ட் தான். இனி ஓராளுக்கு கூட இறக்கம் கிடையாது அப்படின்ற இடத்துல தான். இந்த கூட்டத்தாரை தவிர்த்து வேறு ஒருத்தருக்கும் இறக்கம் கிடையாது என்கிற இடத்துல தான் தேவன் ஜட்ஜ்மெண்ட். இதில் பாருங்கள், கடவுளுடைய இறக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஏனோக்கும் எலியாவும் வானத்துக்கு ஏறி போகும்போது பூமி அதிர்ந்ததில்ல. அந்த நேரத்தில் எருசலேம் நகரம் 10 ஒரு பங்கு இடிந்து விழுந்து 7,000 பேர் பூமி அதிர்ச்சியில் மரிக்கிறாங்க. அதில் மரிக்காத ஒரு கூட்டம் கடவுளை பயத்தில் மகிமைப்படுத்துகிறாங்கங்க. அந்த ஜனங்களை கூட கடவுள் காக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாருன்னா கடவுள் எப்படியும் மனுஷர்களை நியாயந்திருக்காமல் அவங்கள ரட்சிக்கணும் மீட்கணுன்ற இடத்துல தான் எவ்வளவோ அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்படி இருந்து இந்த ஜனங்க நியாயந்திருக்கப்படுறாங்கன்னா அவருடைய இரக்கத்தை நீடிய பொறுமையை அசட்டை பண்ணவங்க ஒருபோதும் தேவனுடைய இரக்கத்தையும் நீடிய பொறுமையும் அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தையும் கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் அவருடைய தயவின் ஐஸ்வர்யத்தையும் நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ரோமரில் சொல்லப்பட்டிருக்கல, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அப்போது தேவனுடைய தயவையும் பொறுமையும் நீடிய சாந்தத்தையும் அசட்டை செய்தவர்கள் தான் இந்த அடுத்த பாதி 3 வருஷத்தில் மகா உபத்திரவ காலத்தில் நியாயந்தீர்க்கப்படுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது 7 முத்திரையில் 6 முத்திரை முதல் பாதி 3 வருஷத்தை குறிக்கும். 7ஆம் முத்திரை அடுத்த பாதி 3 வருஷத்தின் தொடக்கத்தை குறிக்கும். இதை இந்த நாளில் தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற காரியங்களை பின்னொரு நாட்களில் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.